அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரே கல்லில் பல லட்சம் மாங்காய் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் போதே அது உங்களுக்கு வேலை செய்ய தொடங்கிவிடும். அந்த அளவுக்கு அற்புதமான மந்திரம் உங்கள் வாழ்க்கையில் பணவரவை அதிகப்படுத்துறதுக்கும் பொன்மழை பொழின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமான பலனை இது உங்களுக்கு கொடுக்குங்க. வாழ்க்கையில் செல்வ செழிப்போட நல்ல ஒரு வளர்ச்சியோட வாழ இது உங்களுக்கு உதவி பண்ணும். அது மட்டும் கிடையாதுங்க, கோடி கடனாக இருந்தாலும் கடன் இருந்த இடம் தெரியாமல் போகும். ஏன்னு கேட்டிங்கன்னா பணம் அளவுக்கு அதிகமாக உங்ககிட்ட வந்துட்டாலே நீங்கள் அந்த கடனை கண்டிப்பாக அடைக்க முடியும். அது மட்டும் கிடையாது, இது வரைக்கும் வாழ்க்கையில் இருக்கிற எப்பேற்பட்ட தடைகள் எல்லாம் விலகும். அதாவது ஒரே மந்திரத்தில் பலவித நன்மைகள் இருக்குது. அது என்ன மந்திரம், அது என்ன நம்பர், எப்படி அதை எழுதணும் சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அது கூடவே வராகி அன்னையுடைய மிராக்களை பார்த்தலாம். வராகி அம்மனுக்கு முன்னாடி ஒரு கிண்ணத்தில் மஞ்சள் வச்சுருக்குறாங்க. அந்த மஞ்சளில் பார்த்தீங்கன்னா வராகி அம்மனுடைய 2 கண்களோட ஸ்ரீ வராக முகத்தோட அம்மா அழகாக எழுந்தரில் இருக்கிறாங்க. அந்த மஞ்சளில் பார்த்தீங்கன்னா அழகாக வராகி அன்னையோடைய 2 கண்கள் தத்ரூபமாக தெரியுது. நம்பிக்கையோடு நம்ம அம்மாவை அழைக்கும்போது நிச்சயமாக நம்ம இல்லம் தேடி வருவாங்க. தொடர்ந்து நம்பிக்கையோட வழிபடுங்க. அதே போல் ஒரு சகோதரி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. காயத்ரி சிஸ்டர், ரொம்ப ரொம்ப நன்றி. அம்மா, எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஆஃபர் லெட்டர் வித் போஸ்டிங், அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங், சேலரி இன்க்ரிமெண்ட்டு 70K 70,000 சேலரி வந்திருக்குமா. நீங்கள் சொன்ன பரிகாரம் பண்ணதுக்கு பலன் கிடைச்சிருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா, வாழ்த்துக்கள். கேட்கும்போதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம சேனலில் சொல்கிற மந்திரங்கள், மிராக்கல் நம்பர்ஸ் இதெல்லாம் அந்த சகோதரி யூஸ் பண்ணதின் மூலமாக அவங்க கணவருக்கு நல்ல ஒரு போஸ்டிங்கும் சேலரி இன்க்ரிமெண்ட்டும் கிடைச்சிருக்கு. 70,000 கிடைச்சிருக்கு. எனக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும். நம்ம சொல்கிற மந்திரங்கள், பூஜை முறைகளை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும். அதே போல் நேத்தி வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இந்த வாயில்லாத ஜீவன்களுக்கு, காக்கா குருவிங்களுக்கு, நாய்களுக்கு, பசுமாடு இவங்களுக்கெல்லாம் தண்ணி வைங்க, உங்களால் முடிஞ்சால் உணவு கொடுங்கன்னு. நிறைய சகோதரிகள் நாங்கள் தண்ணி வைக்கிறோமா, நாங்கள் உணவும் கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. யார் யாரெல்லாம் சொல்லியிருந்தீங்களோ அவங்க அனைவருக்குமே என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேங்கம்மா. நன்றி நன்றி நன்றி. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது வாயில்லாத ஜீவன்களுக்கு நம்ம உதவி பண்ணும்போது அந்த பிரபஞ்சம் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும். அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம கஷ்டத்தை அந்த தெய்வம் எடுத்துக்கும். நம்மளுடைய கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை நிச்சயமாக வாழ அருள் புரியும். அதே போல் இன்று வியாழக்கிழமைங்க, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம சேனலில் கூட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம். உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ ஒரே ஒரு வரியில் சொல்லிவிடுங்க. உங்கள் பேரை கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுடைய வேண்டுதலை ஒரே ஒரு வரியில் சொல்லிவிடுங்க. பேராகிராஃப் மாதிரி எழுத வேணாம். நிறைய பேர் பிரார்த்தனை சொல்கிறாங்க இல்லையா, அது அனைத்தையும் படித்து பார்க்கணும். அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிவிடுங்கம்மா. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிரார்த்தனையை மட்டும் சொல்லுங்கள். உங்கள் பிரார்த்தனை நிறைவேறினதுக்கப்புறம் அடுத்தடுத்து பிரார்த்தனையை சொல்லலாம். நேத்தி என்னுடைய வாழ்க்கையில் நடந்த மிராக்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது சாயப்பா வராகி அன்னை இந்த கலியுகத்தில் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு நிறைய சகோதரிகள் சாட்சியாக இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் மிராக்களை ஏற்படுத்திகிட்டே வராங்க. நீங்கள் நம்பிக்கையோட வழிபடும் போது 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் சித்தி பையனுக்கு பார்த்திங்கன்னா பைக் ஆக்சிடென்ட் நடந்துடுச்சு. தலையில் பலத்த அடிபட்டு மூளைக்கு போகிற நரம்பு கட்டாகி ரத்தம் நிற்கவே இல்லை, வாந்தியும் எடுத்துகிட்டே இருக்கான். காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2-3 ஹாஸ்பிட்டலில் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே கூட்டு பிரார்த்தனை குரூப்பில் நான் சொன்னேன், அந்த பையனுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்கம்மா, 19 வயசு தான் ஆகுது, வாழ வேண்டிய வயசு அப்படின்னு சொல்லிட்டு அனைவரும் உடனே பிரார்த்தனை பண்ணாங்க. அவங்க வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து எல்லாரும் வழிபட்டாங்க. அப்படி வழிபட்டதின் மூலமாக அந்த மூளைக்கு போகிற நரம்புலேருந்து வர ரத்தம் நின்றுடுச்சு. அதை போல் வாமிட்டும் நின்றுட்டு டாக்டர் பார்த்துட்டு ஆப்ரேஷன்லாம் எதுவும் வேணாம், தம்பி அந்த சீரியஸ் கண்டிஷன்லேருந்து மீண்டு வந்துட்டார், நாங்கள் ஊசி போட்டிருக்கோம், அந்த ஊசிலே ரெக்கவர் ஆகிடும், பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 ஹாஸ்பிட்டலில் பார்க்க மாட்டேன் சீரியஸ் அப்படின்னு சொன்ன ஒரு டாக்டர் 3ஆவதாக கூட்டு பிரார்த்தனையில்
சொன்னதுக்கப்புறம் அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாங்க. அங்கே பார்த்திங்கன்னா இந்த மிராக்களை வந்து சாயப்பாவும் வராகி அண்ணியும் நடத்தி கொடுத்துருக்காங்க. ரொம்ப மெய் சிலிர்த்து போயிட்டாங்க. ரொம்ப அழுகையாக வந்தது. கண்டிப்பாக நம்பிக்கையோடு உள் அன்போடு நம்ம சாயப்பாவையும் வராகி அண்ணியும் நம்பி வழிபடும்போது எக்காரணத்தை கொண்டு நம்ம கையை விட மாட்டாங்கங்க. நம்மளை இறுக்கி பிடிச்சிப்பாங்க. நம்ம உண்மையாக இருக்கணும். நம்ம அவங்க பிடிச்ச பிள்ளைகள் போல் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காமல் நம்ம நல்ல மனதோடு செயல்பட்டோன்னா எப்போதும் தெய்வம் நம்ம கூடயே இருக்கும். இந்த சக்ஸஸ் ஸ்டோரியை நான் சொன்னேன்னா உங்கள் அனைவருக்கும் தெரியணும் இல்லையா? நம்ம நம்பி வழிபட்டோன்னா எந்த காலத்திலையும் அவங்க கைவிட மாட்டாங்க இந்த 2 தெய்வங்களும் அப்படின்னு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும். அதனால தான் அதே போல் ஏற்கனவே சொன்னது போல் ஒரே கல்லில் பல லட்சம் மாங்கான்னு சொல்லலாம். ஒரே ஒரு மந்திரம் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அற்புதமான பலனை கொடுக்கும். அதாவது பணவரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களாக இருக்கலாம், கடன் பிரச்சனையால் அவதிப்படுவீங்க, பண பிரச்சனையால் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பணவரவில் அதிரடி மாற்றத்தை உண்டாக்கும். அதே போல் அதிர்ஷ்ட வரவை ஏற்படுத்தி கொடுக்கும். 16 செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வரக்கூடிய அற்புதமான மந்திரங்க. இதை ஒரு நாளைக்கு 108 முறை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் சொல்லும்போதே அன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு மிராக்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு இந்த மந்திரத்தை பற்றி சொல்லி கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு மிக அற்புதமான பலன்களை கொடுத்து கொண்டே இருக்குங்க. ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லலாம். இப்போ இந்த சக்ஸஸ் ஸ்டோரியில் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு மந்திரம், ஏதாவது ஒரு நம்பர்ஸ் உங்கள் வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சாலும் அதில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். இது போல் வேலை பார்த்தீங்கன்னா அதில் இன்க்ரிமெண்ட்டு, சேலரி, பதவி உயர்வு இதெல்லாம் அதிகரிக்கும். அதனால் இந்த மந்திரத்தை மறக்காமல் சொல்லுங்கள். இதை எப்போ சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரொம்பவும் சிறிய மந்திரம் தான். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 4:30லேருந்து ஒரு 6 மணிக்குள்ளே சொல்லுங்கள். அதுக்குள்ளே சொல்ல முடியாதவங்க ஒரு 9 மணிக்குள்ளேயாவது சொல்ல பாருங்கள். குளிச்சுட்டு தான் சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சுத்தமாக இருந்தீங்கன்னா குளிக்க தேவையில்லை. சுத்தமாக இல்லாத பட்சத்தில் குளிச்சுட்டு தான் சொல்லணும். சுத்தமாக இருந்தீங்கன்னா கை கால் முகமெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே படுத்திருந்தீங்களோ அந்த இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை வெறும் தரையில் உட்காந்து சொல்லாதீங்க. ஏதாவது மேட்டில் உட்காந்துக்கோங்க, இல்லைன்னா மணப்பலகை எதுலையாவது உட்காந்துட்டு சொல்லுங்கள். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஷம் சித்திதாம் சாத்தியே ஸ்வாகா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஷம் சித்திதாம் சாத்தியே ஸ்வாகா அப்படின்னு இந்த மந்திரத்தை 108 முறை மட்டும் சொல்லுங்கள். சப்போஸ் 108 முறை சொல்ல முடியாதவங்க ஃபோனில் டயத்தை வந்து செட் பண்ணிவிட்டு ஒரு 10 இல்லைன்னா ஒரு 15 நிமிஷம் சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க போயிடலாம். நான்வெஜ் சாப்பிட்டா சொல்லாதீங்க. அதே போல் மாதவிடாய் காலத்திலும் சொல்ல வேண்டாம். அந்த 4 நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் தலை குளிச்சுட்டு வந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இதை நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில் மிராக்களை கொடுத்து கொண்டே இருக்கும். கோடி கடனாக இருந்தாலும் இருந்த இடம் தெரியாமல் போகும். பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். பணம் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா பதவி, பேர், புகழ், செல்வம் அனைத்தும் உங்களை தேடி வரும். பிரம்ம முகூர்த்தத்தில் தான் சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்தத்தில் சொன்னீங்கன்னா உடனே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். எத்தனை நாளைக்கு வேணாலும் சொல்லலாம். நாளைக்கு முதல்ல சொல்ல ஆரம்பிங்க. வெள்ளிக்கிழமை ரொம்ப நல்ல நாள். நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும். நன்றி.